பைபிள் எடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பைபிள் வசனம் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூட என் கூடயும் பேசுவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் படிக்க. பொறுமையாக கேட்குறீங்களா ஐயா? கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஐயா. நான் இப்போ சொல்லி முடித்த பிறகு என்ன பண்ணுங்க, உங்கள் அமைப்பில் வாட்ஸ்அப் குரூப்லாம் அனுப்பிச்சி விடுங்க ஐயா, யூடியூப்பில் போடுங்க ஐயா, இன்ஸ்டாகிராமில் போடுங்க ஐயா, ஃபேஸ்புக்கில் போட்டு விடுங்க ஐயா. அப்படின்னு வியாதியை மாற்ற வந்திருக்கீங்க. அப்படிதான் தெளிவாக சொல்லுங்க. வியாதியா மதமா தெளிவாக சொல்லுங்க. நீங்கள் என்ன மதத்துக்காரங்க? எகிப்துக்கு வரப்பண்ணின என்ன? எகிப்துனா சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, இந்த மாதிரி அம்மை வியாதி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், வேப்பலை கட்டுவோம். அந்த பக்கத்து வீட்டு அம்மை நோயில் இருக்கிறவங்க வீட்டு தண்ணி என்ன பண்ண மாட்டோம், வாங்கி குடிக்க மாட்டோம். அவங்க வீட்டு பாத்திரத்தை என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அந்த வியாதி எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, அந்த வியாதி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம், எகிப்துக்கு வர பண்ணின வியாதி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வர பண்ணின வியாதி உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக நாங்கள் செபிக்க வந்திருக்கோம் ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணமாகி அன்பை என்ன பண்ணுங்க, ஜெபம்ன்றது ஒன்றும் இல்லையா, இதுதான் ஐயா. கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணணும், நீங்கள் கை கொள்ளணும் ஐயா. கிறிஸ்துவின் அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம். வியாதின்றது மனுஷனுக்கு வரும். ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் கொரோனால கிடக்கான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சிக்கன் குனியா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மட்டன் குனியா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மலேரியா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வயித்தால போய்கிட்டு இருக்கு, காலரா அப்படின்னுட்டு நாங்க ஒதுங்கி இல்லாம கிறிஸ்துவை உடையவர்கள் உங்களுக்கு அந்த வியாதி வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்றோம், செபிக்கிறோம் ஐயா. உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கோம் ஐயா. எங்களை போய் அடிச்சு விரட்டுறீங்களா ஐயா அப்படின்னு என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க யோசிப்பாங்க, அப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் கிடையாதா? ஏங்க கிறிஸ்தவன்றது ஒரு சங்கங்க, ஒரு ஆட்டோ சங்கம் மாதிரி, ஒரு அமைப்பு. நீங்க எப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தாங்க. நாங்கெல்லாம் கிறிஸ்தவை உடையவர்கள், நாங்க கிறிஸ்தவர்கள் கிடையாதுங்க. சும்மா நீங்க கிறிஸ்தவர்கள் நீங்க மதமாற்றம் வந்திருக்கீங்க, நீங்க எப்படி ஜெபம் பண்ண வரலாம் வியாதியா இருக்கிறவங்களுக்கு, ஏன் ஐயா நாங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது ஐயா. கிறிஸ்தவை உடையவர்கள். அவங்க யோசிப்பாங்க, ஓஹோ கிறிஸ்தவை உடையவர்கள் நம்மளுக்காக ஜெபம் பண்ண வந்திருக்காங்க ஐயா, நம்ம குடும்பத்துக்கு வியாதி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தமா யாத்திராகமத்துல. அப்ப எகிப்துன்றது பக்கத்து வீடா, எனக்காக சேர்த்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர்னு அவங்களே சொல்லிக்கிற நம்ம அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், ஐயாமார்கள், தாத்தாமார்கள். எனக்கு 43 வயசு, உங்களுக்கு 50 இருக்கட்டும், 50னா ஓகே, உங்களுக்கு 20 வயசா இருக்கட்டும், 25 வயசா இருக்கட்டும், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள், பெண்கள் முன்னாடி போய் மண்டிடுறதா? ஆமா, பெண்கள் முன்னாடி மண்டியிட மாட்டோம். ஆனா ஜெபத்துக்காக என்ன பண்ணுவோம், நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி பல பேர் ஜெபத்துக்காக மண்டிடுவாங்க.